Hello friends, வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஹெல்தியான நல்ல டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அடை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். அரிசி பருப்பெல்லாம் ஒரு 2 மணி நேரம் ஊற வெச்சா போதும். இத அரைச்சிட்டு மாவு வந்து புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம அரைச்சோனவே தோசை சுட்டுக்கலாம். இதுல பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால ரொம்ப ஹெல்தியானது. 2 தோசை சாப்பிட்டாலே போதும், நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். இப்போ நம்ம இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு அரிசி பருப்பெல்லாம் ஊற வெச்சிரலாம். ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இட்லி அரிசிக்கு பதிலா பச்சை அரிசியும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் கடலை பருப்பு, 1/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வெச்சிரலாம். இப்போ இதோட ஒரு வரமிளகாய், ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து ஊற வெச்சிரலாம். காரம் அதிகமாக சேர்த்துக்க பிடிக்கும்னா இன்னொரு வரமிளகாய் கூட சேர்த்து ஊற வெச்சிரலாம். இப்போ இது ஊறட்டும். இப்போ அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் ஊற வைக்கவெல்லாம் வேண்டியதில்லை. இது 2 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். இப்போ இதோட ஒரு துண்டு இஞ்சி, ஊற வச்சு வரமிளகாவையும் சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் குறவரப்பாக இருக்கணும், அப்போ தான் அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ எல்லா அரிசி பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக இதில் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப அரைச்சிடக்கூடாது, நம்ம தட்டி எடுக்கிற மாதிரி 1க்கு 2 அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் தோசை ஊற்றும் போது வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், நம்ம தோசையோடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாவு வந்து ரொம்ப தண்ணியாட்ட ஆயிடக்கூடாது, இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் அடை வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாவை வந்து புளிக்கவெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, நம்ம அரைச்சோடனே தோசையாக ஊற்றிக்கலாம். நம்ம இதை தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மாவை வந்து இந்த மாதிரி அடையாக ஊற்றி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வந்து ரொம்ப அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும், அப்போ தான் நம்ம தோசையோடு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடை வந்து இந்த மாதிரி கெட்டியாக சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு நம்ம மாவு கொஞ்சம் தண்ணியாட்ட கரைச்சிட்டு வழக்கமாக தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிடலாம். அந்த மாதிரி செய்யும்போது நம்ம தோசை ஊற்றின உடனே சாப்பிடணும், இல்லைன்னா ட்ரை ஆகிரும். அவ்வளோதான், அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட தயிர் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் சட்னி காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 டிஃப்ரெண்ட்டான தேங்காய் சட்னி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடை தோசை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.